بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, திண்ணமாக அசத்தியம் அழியக்கூடியதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் தௌபா சம்பந்தமாக சில விடயங்களை எங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரிவாயத்தில் 70 தடவைகளுக்கு மேற்பட்ட அளவில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று வந்திருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் மிஅத்த மர்ரா 100 தடவைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்னால், நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது ஒரு விஷயம். ஆனால் ஒரு 3 தடவையாவது பாவ மன்னிப்பு கேட்பதற்கு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஒரு உணர்வு வருகிறதா என்பதைத்தான் இந்த நேரத்தில் அலசலாம் என்று நினைக்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்பது எப்படி என்று சொல்லவில்லை, அதாவது பாவ மன்னிப்பு கேட்பதற்கான உணர்வாவது நம்மிடம் வருகிறதா, நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு உணர்வு எங்களுக்குள் எழும்புகிறதா என்பதைத்தான் விசாரித்து பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையாக சொல்ல போனால் நம்மில் பலர்கள் அந்த நாளை முடிக்கிற நேரத்தில் பாவ மன்னிப்பே கேட்பதில்லை. ஏனென்றால் நாங்கள் பாவம் செய்தோமா இல்லையான்னு நமக்கு தெரியாது என்று சிலர்கள் நினைக்கிறாங்க. சிலர்கள் பொறவு கேட்போமே, அது இப்படி இல்லை, சரியா கேட்கணும், ஒழுங்கா கேட்கணும் என்று அவர்களுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடத்தி இப்ப தேவையில்ல பொறவு கேட்போம் என்று தள்ளுபடியாக்குறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் எப்பொழுது மரணிப்போம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் மரணம் நம்மளை வந்து அடைந்ததுக்கு பிறகு, தொண்டக்குழி உயிர் அடைத்ததுக்கு பிறகு அந்த பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. சல்லியே கொடுக்காமல் அல்லாஹ்விடம் நாம் செய்த பாவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் படாம
ரஹ்மானே மன்னிச்சிரு என்று உணர்ந்து கேட்பது நமக்கு கடுமையான காரியமா போய்விட்டது. ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க 5 லட்சம் ஃபைன் பண்ணித்தான் திருந்த வேண்டும் என்று சொன்னால் பரவாயில்லை, கொஞ்சம் கஷ்டம், சம்பாரிச்சு கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு என்று உணர்வு பூர்வமாக நாம் அல்லாஹ்விடம் சொல்லுவதற்கு நம்முடைய மனம் இடம் கொடுக்கவில்லை, மறந்து போகுது. கேட்கலையே, மறந்துட்டேன். அன்பு சகோதரர்களே, இந்த நிலைமை பரவலாக காணப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம் என்பதை சொல்வதற்கு முன்னாடி, இந்த மனித சமுதாயத்தில் பாவம் செய்யாத ஒருவரை கூட யாருக்கும் காட்ட இயலாது. ஒரு ஆளை கூட பாவமே செய்யாதவர் என்று காட்ட இயலாது. அல்லாஹ் எப்படி பிரிக்கிறான்டா, பாவம் செய்து திருந்திய நல்லவர்கள், பாவம் செய்து கொண்டிருக்கிற கெட்டவர்கள், இப்படிதான் 2 சாரர் இருக்கிறாங்க. இந்த சபையில் உள்ளவர்கள், சஹாபாக்கள், நபிமார்கள் பட்டியலை நீங்க வாசிச்சாலும் இவர் பாவமே செய்யாதவர் என்று ஒரே ஒருவரை இந்த உலகத்தில் உங்களுக்கு காட்டலாமா என்றால் இல்லவே இல்லை. அது பொய் என்று அல்லாஹ் சொல்றான், பொய். அப்படி பாவம் செய்யாத யாருமே இல்லை, எல்லாரும் பாவம் செய்வார்கள். அப்ப ரொம்ப பெரிய மகான்மார் இருக்கிறாரே, ரொம்ப ரொம்ப நல்லவரே, இவரும் பாவம் செய்வாரா? அவரும் செய்வார். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் செய்வார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடு அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹவ்லிக். நபியே, நீங்கள் ரொம்ப மென்மையாக நடக்கிறீர்கள், நல்ல மனப்பான்மையுடையவர்கள், நீங்க இந்த மக்களோடு நல்ல நடக்கிறீர்கள். நீங்கள் மட்டும் கடுமையான உள்ளம் படைத்தவராக இருந்தால், கடின சித்தம் படைத்தவராக இருந்தால் லம் ஃபல்லு மின் ஹவ்லிக், உங்களை விட்டு இந்த மக்கள் விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு அன்பானவர், பாசமானவர், அடக்கமானவர், அவ்வளவு ஒழுக்கமானவர். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பண்பு விஷயத்தில் அல்லாஹ் ஒரு இடத்தில் திருத்துறான். அவ்வளவு இரக்கமா நடப்பார், அவ்வளவு மன்னிப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், உங்க வாழ்க்கையில கஷ்டமானது எந்த மாதிரி ஒரு காலப்பகுதி, எது கஷ்டமான நாள், நிறைய அனுபவிச்சிருக்கிறீங்க, அதுல எது கஷ்டம் என்று கேட்டால் பெருமானார் சொன்ன பதில் தாயிஃப். அங்க எல்லாரும் சேர்ந்து கல்லடித்தார்களே, அது மாதிரி ஒன்று இல்லை என்றார்கள். அந்த இடத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இந்த 2 மலைகளுக்கு நடுவுல உள்ள இந்த ஊரை அல்லாஹ் அழிக்கட்டுமான்னு கேட்கிறான். மலக்குமார்கள், மலைக்கு பொறுப்பான மலக்குமார்களை அனுப்பி சப்பையா கட்டுமான்னு கேட்கிறான். என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பதில் இல்லை, அவங்கள வாழ விடுங்க, அவங்களுடைய அடுத்த சமுதாயம் திருந்தக்கூடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த அளவுக்கு பண்பாக நடந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் தவறினதை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். எது? கண் குருடான சாபி அவர் வருகிறார். உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் கொஞ்சம் கடுக்கடுப்பாகுது. யாருக்குமே தெரியாது, அவருக்கும் கண் குருடு. அல்லாஹ் சொல்றான், அபஸ வத்தவல்லா அன்ஜாவுல் ஆமா, ஒரு குருடர் உங்கள்கிட்ட வர்ற நேரம் கடுக்கடுத்தவரே என்று அல்லாஹ் திருத்துறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்ப வாழ்க்கை, மனைவிமார்கள் ஏறத்தாழ அதாவது ஏக காலத்தில் 9 மனைவிமார்கள் பெருமானாருக்கு, 9 மனைவிமார்கள் ஏக காலத்தில் இருந்தார்கள். சமாளிக்கிறதுனா லேசிப்பட்ட காரியம் இல்லை. 2 டீமா பிரிந்தார்கள். அந்த பக்கம் சஃபியா நாயகி டீம், இந்த பக்கம் ஆயிஷா நாயகி டீம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய் வர்ற நேரத்தில் ஒரு நாள், என்ன நாத்து அடிக்குதுன்றாங்க, சும்மா சொல்றாங்க, என்ன இவங்க தேன் பானி குடிச்சிட்டு வராங்க, இது என்ன இந்த மாதிரி நாத்து அடிக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த செய்தியை சொல்லிட்டு, இதுக்கு பிறகு நான் அதை சாப்பிட மாட்டேன் என்றாங்க, எனக்கு ஹராம் என்றாங்க. அடுத்ததாக அல்லாஹ் அறிவிக்கிறான், லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக் லிதப்தகி மர்லாத்தி அஸ்வாஜிக். நபியே, அல்லாஹ் ஹலாலாக்கினதை நீங்கள் ஹராமாக்குவீர்களா? உங்க மனைவிமார்கள் திருப்திக்காக, உங்க பொண்டாட்டிமார்கள் திருப்திக்காக நீங்கள் மார்க்கத்தையும் மாத்துவீர்களா? மார்க்க அதாவது ஹலாலாக்கினதை ஹராமாக்குவீர்களா? இது பிழை என்றா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது களத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பல்லில இந்த பக்கத்துல அடி, இதுல ஒரு அடிப்படுகு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உஹது களத்தை பொறுத்தல் படித்தவர்களுக்கு தெரியும், முன்னாடி அத்தனை பேரும் சுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு உஹதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள். எப்படி நிற்கிறார்கள் என்று சொன்னால், ஷாதிர் ரலியல்லாஹு முன்னாடி அவர் சொல்றார், யார சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸை பார்க்கலாம்,
அல்லாஹ்வுடைய தூதரை எட்டி பார்த்துறாதீங்க. ஏன் நெஞ்சுக்கு உங்க நெஞ்சு இதுதான் அந்த மாதிரி ஏதாவது அம்புகள் வந்தால் இந்த நெஞ்சுக்கு உலட்டும். உங்கள் நெஞ்சுக்கு படாமல் நான் காத்து கொண்டிருக்கிறேன் யார சொல்லலாம். எட்டி தலையை வெளியே போட்டு பார்த்துறாதீங்க, உங்களை தாக்குவார்கள். அந்த அளவுக்கு நெருக்கமாக சுத்தி வளைத்து விட்டார்கள். அவ்வளவு நெருக்கமான அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பல்லு ஒட்டிஞ்சு ரத்தம் ஓடுது. பக்கத்தில் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள், அவங்க 2 பேரும் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியே கொண்டு வந்து சாம்பல் போடுறாங்க, தண்ணியை ஊத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரத்தம் ஓடுது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்க்கிறார்கள். அது ஒரு விஷயம். அதாவது அவர் சாதிர் ரலியல்லாஹு முன்னாடி நிக்கிறார், பக்கத்தில் 2 பேரும் பார்க்கிறார். சஹீஹ் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருகிறது. பார்த்த உடனே 2 பேரும் சர மாதிரி அடி. பெருமானாரை நெருங்கினார்கள் என்று சொன்னால் காஃபிர்கள். அத மாதிரி ஒரு நெருங்கினது வரலாறுல இல்லை. இதுக்கு அங்கால் வாழ்வா சாவா என்ற கட்டும் எல்லாம் நெருக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறிவைத்து விட்டார்கள். அப்பதான் இந்த அதிசயம் நடக்குது. இவர் சொல்லுகிறார், பிறகு பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் புற வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க பக்கத்துல 2 பேரை கண்டேன். மின் கபுல் வபாத், இதுக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடியும் நான் அவர்களை கண்டதே இல்லை. என்ன எப்படி போராடுகிறார்கள், வெட்டி வீழ்த்தினார்கள். பக்கத்தில் வந்தவன் நானா நிக்கிறேன் முன்னுக்கு, நான் என்னால ஒன்றும் பண்ண முடியல. 2 பேர் பக்கத்தில் நின்று அந்த மாதிரி சரமாரியாக வெட்டினார்களே, அவர்கள் யார் யார சொல்லலாம், மதீனால இல்லையே, இதுக்கு முன்னாடி கண்டது இல்லையே, இதுக்கு புறவாது பார்க்கிறோன்னு பார்த்தா அது இல்லை. யார் அவர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், உஹதில் தானே, ஜிப்ரீல் மீகாயில் என்றார்கள். ஜிப்ரீலை மீகாயிலையும் அல்லாஹ் அனுப்பிவிட்டான். நீ கண்ணால் கண்டியா? ஆமா, அதுதான் நடந்து சென்றார்கள். நான் எதுக்கு இதை சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் ஓடுகிறது. இந்த வலது பக்கத்தில் அடிப்பல்லில் ஒன்று விழுந்துட்டு ரத்தம் பீரிட்டு ஓடுது. அப்ப ரசூல் ஒரு வார்த்தை சொல்றாங்க, யா அல்லாஹ், இவ்வளவெல்லாம் நலவு செய்வதற்கு வந்து என்ன போட்டு இப்படி தாக்குறார்களே, உன்கிட்ட பாரம் தர்றேன், நீ இவர்களை முடிச்சிரு. அல்லாஹ் இவ்வளவு இரக்கமான பெருமானார், அவ்வளவு இரக்கமான நபி, எல்லாத்திலையும் மன்னிப்பு கொடுத்தவர்கள், இது தாங்க முடியல அவர்களுக்கு. அந்த அளவு நெருக்கமாக வந்து கொலை செய்வதற்கே வந்ததுக்கு பிறகு அல்லாஹ்விடம் கையேந்திரார்கள். இது யாருக்குமே தெரியாது. அடுத்த வகை, லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், நபி அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை, அழிப்பது ஏன் வேலை, நீங்க இந்த மக்களை மன்னிக்கிறதுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம், அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும், போதிக்கணும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அது எங்கள் விஷயம் என்று அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் பங்கு தர இயலாது. அது ஏன் வேலை அழிக்கிறது, ஏன் வேலை அவனை இதாக்குறது, உங்க வேலை அவனை மன்னிக்கிறது. அதுதான் இஸ்லாமிய சட்டம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே சில பிழைகள் நடக்கிற நேரம் ரஹ்மான் திருத்து கொடுக்கிறான். அதாவது இந்த உலகத்தில் எல்லாரும் தப்பு பண்ணுவார்கள் என்பதற்கு இதை விட சான்று தேவையில்லை. எல்லாரும் சின்ன சின்ன தப்புகள், பெரிய தப்புகள், தெரியாத தப்புகள் இப்படி பண்ணுவார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் அதை திருத்து கொடுக்கிறான். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், அதாவது நீங்க இரவு தொழுவுறீங்க, உங்களோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு, முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்க, குஃபிர லஹுமா தக்கத்தம் மின் தம்பிக்குமா தாகர், எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டானே, அதுக்கு மேல எதுக்கு யார சொல்ல இவ்வளவு கால்விங்கிற அளவுக்கு தொழணும், எதுக்கு தொழணும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் கொடுத்தாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, ஆயிஷா அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானா மாற வேண்டாமா? இப்படி பதில் கொடுத்தாங்களா? பாவமே செய்யாத எனக்கு ஏன் பாவம் மன்னிக்கணும், நான் பாவமே செய்யாதவரே, அப்படி பதில் கொடுத்தார்களா? பாவம் செய்ததை ஒத்துக்கொள்கிறார்கள். பாவம் இதுக்கு முன் செய்த பாவம், ஒமா தாகர், எல்லா பாவத்தையும் இதுக்கு பிறகு செய்யற பாவத்தையும் சேர்த்து அல்லாஹ் டோட்டலா டிலீட் பண்றான் செய்திய ரசூலுல்லாஹ் மறுக்கவில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான, நபிக்கு இந்த சமுதாயத்தில் பாவம் செய்யாதவர்கள் இருந்தால் அவர்களை அழிச்சு பாவம் செய்யற அடியார்களை உண்டாக்க வேண்டாம். பாவம் செய்யாதவனுக்கு இங்க வேலை இல்லை, அதுக்கு ஒரு இனம் படைச்சிருக்கிறோம் மலக்குமார்கள். அதனால் எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் அவருக்குள்ள பாவம் நடக்குது, எல்லாரும் தப்பு செய்வார்கள்,
ஆனால் அல்லாஹ் எப்படி சிறந்தவனை தேர்ந்தெடுக்கிறான்? மத்த மதத்திலண்டா இவர் நல்லவர், ஒன்னும் செய்ய மாட்டாரு, தப்பா நினைக்கவும் மாட்டாரு, பைத்தியம் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. அந்த மதத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இவர் பாவம் செஞ்சு தௌபா கேட்கிறவர் போல, இவர் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறவர், இப்படித்தான் பிரிக்கலாமே தவிர பாவம் செய்யாதவர் என்று பிரிக்க இயலாது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குல்லு பனி ஆதம கத்தா, ஆதமுடைய எல்லா மக்களும் தப்பு பண்ணுவார்கள், தப்பு பண்ணாத ஒரு ஆளை காட்ட இயலாது. வ கைர கத்தாயின தவ்வாபீன், அதில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறார்களே, தௌபா செய்கிறார்களே, அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டார், இந்த பாவம் செஞ்ச எங்களுக்கு என்ன வேலை? இவர் விபச்சாரம் செஞ்சவர், இவர் இந்த மாதிரி ஆள் என்று பப்ளிக்காக நோட்டீஸ் போடுறது, போஸ்டர் அடிக்கிறது, இன்டர்நெட் ஊடாக பரப்புறது, இதுதான் வேலையா? அன்பு சகோதரர்களே, அதுக்கு என்ன வேலை இஸ்லாம் சொல்லி தருகிறது? என்ன சொல்லுது? இதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் ஒரு பெரும் வழிகேடை இன்றைக்கு ஒரு சில மக்கள் செய்வதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த செய்தியை பதிய வைப்பதற்கு நான் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸை எடுத்து நிறுத்து பாருங்க. என்ன செய்யணும்? அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த நீங்கள் படித்த ஹதீஸ். ஒரு 2 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி சமுதாயத்தை பத்தி பேசுறார்கள். ஒரு ஆள் நல்ல ஒரு ஆபித், அல்லாஹ்வுக்கு வணங்கக்கூடிய ஒரு அடிமை, வணக்கசாலி. இன்னொரு ஆள் இருக்கிறாரு, இவர் எல்லா நேரமும் அல்லாஹ் வணங்க போற நேரம், ஏப்பா நீ வரமாட்டியா, வா பள்ளி வா போறதுக்கு, அல்லாஹ்வை வணங்குவதற்கு வான்னு கூப்பிடுறாரு. இவர் என்ன பண்றாரு? அவர் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாருண்டா, என்னை பார்ப்பதற்கு தான் அல்லாஹ் உன்னை படைச்சானா? நீ என்ன மொனிட்டர் என்னை கவனிப்பதற்கு, என்ன கூப்பிடுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா நேரமும் என்னை பார்ப்பதற்கு தான் அல்லாஹ் உன்னை படைத்தானா? புகாரியில் வரக்கூடிய சஹீஹான சனதோடு வரக்கூடிய செய்தி. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்றார். யாரு? முழுக்க முழுக்க அல்லாஹ்வை வணங்கினவர், உடனே அல்லாஹ் வணங்க போறவர். அவர் சொல்றார், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தகலன் நார், அவர் நரகத்துக்கு போனார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வார்த்தை, ஒரு மூமின் சிந்திக்காமல் பேசுகிற ஒரு வார்த்தை கிழக்குக்கும் மேற்குக்கு இடைப்பட்ட தூரம் நரகத்தில் தூக்கி வீசும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வார்த்தை, அல்லாஹ் மன்னிப்பான், அவன் எல்லாத்தையும் மன்னிப்பான் என்ற செய்தியை விட்டுட்டு அல்லாஹ்வை வணங்குற அடியான் ஒரு வார்த்தை சொன்னார், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில எடுத்த நாள் அவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார், அவர் நரகத்துக்கு போய்விட்டார். அல்லாஹ் யாரு? இவனை வச்சுட்டு அவரை போட்டான். ஆனால் ஒரு விபச்சாரி, தண்ணி கேட்குது தாகத்துல நாய், அந்த போய் கீழே இறங்கி கிணத்துல எடுத்து அந்த நியால் அந்த மேசில உள்ளது அப்படி புளியிறான், ஒரு தொட்டு கொட்டுது நாய் நாக்குல. ரஹ்மான் அன்பானவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பாவம் செய்த ஒரு பெண், விபச்சாரம் செய்த ஒரு பெண், அவ்வளவு மோசமான செயல் செய்த பெண், தஹலல் ஜன்னா, சொர்க்கம் போனாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்தான். அவன் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லாத பேரன்பு மிக்கவன். பட்ட பேர் வைக்கவே கூடாது, கற்பியின் மகன் கூப்பிடக்கூடாதுண்டா. இன்றைக்கு பட்ட பேர் வேற. விபச்சாரம், அவரு விபச்சாரம் செஞ்ச ஷேக் ஜானி, இவர் விபச்சாரம் செஞ்ச ஷேக். அல்லாஹு அக்பர். இந்த நாக்குக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 2 விடயங்கள் சொல்லுகிறேன், நீ என்ன செய்தும் வேலை இல்லை, இந்த 2க்கும் பாதுகாப்பு உத்தரவாதம் நீ தந்தால், நாக்குக்கும் 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ளவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதுக்கும் பாதுகாப்பு உத்தரவாதம் நீ அளித்தால், அல்மனலகுல் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு நான் கேரண்டி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கேரண்டி, நான் முன்னாடி நிற்பேன். இதுவும் நீ என்னதான் தொழுதாலும், குர்ஆன் சுன்னாப்படி ஜகாத் கொடுத்தாலும், குர்ஆன் சுன்னாப்படி பெருநாள் கொண்டாடினாலும் எது விஷயம் இல்லை. இதில் நீ மனிதர்களை தாக்கினால், ஒரு ஆள் பாவ மன்னிப்பு கேட்டிருப்பான் அல்லாஹ்ட்ட, அவனை பிடிச்சி மறுபடி நீங்கள் இழுத்தால், அல்லாஹ் மன்னித்திருந்தால் அல்லாஹ்வுடைய நேசன் மேல கை வைத்திருக்கிறீர்கள். அவர் பாவியா இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ஒருவர் வருகிறார், நீங்கள் புகாரியை பிரட்டுங்கள். அவரை பத்தி சஹாபாக்கள் சொல்றார்கள், மேலிலே ஒரு துண்டு இல்லை, கட்ட ஒரு ஆள், அவருடைய மேலில் அவருடைய மேலில் ஒரு துண்டு இருக்குல்ல, ஓடி வந்தார். ஒரு கபடி ஒரு வேட்டியை மட்டும் கட்டிருந்தார்.
ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரு, யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள் முகத்தை. மறுபடி வந்து ரசூலுல்லாஹ் முகத்து முன்னாடி வந்து நின்றார். அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மாயிஸ் விபச்சாரம் செய்து விட்டார். புகாரியில் வரக்கூடிய செய்தி சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடி முகத்தை திருப்பினார். 4 மர்ராத், 4 தடவைகள் ரசூலுல்லாஹ் முகத்தை அப்படியே திருப்பினார்கள். அப்புறமேல் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்படி திரும்பி திரும்பி சொன்னார், முன்னாடி முன்னாடி வைக்கிறார், இல்லப்பா நீ முத்தம் கொடுத்திருப்பாய் போ என்றார்கள். யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்றார். இல்லப்பா நீ அரவணைத்திருப்பாய் கெட்டியிருப்பாய் போ என்றார்கள். இல்லை, அது நடந்திருக்காது. அல்லாஹ்வுடைய தூதரே விபச்சாரம் செய்து விட்டேன், ஹத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்படியே முன்னாடி நிக்கிற நேரம், மஜ்னூன் உனக்கு பைத்தியமாப்பா, உனக்கு பைத்தியம் அப்படி ஒன்றும் இல்லை, நீ போ என்றார்கள். அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ் எனக்கு பைத்தியம் இல்லை என்றார். ரசூலுல்லாஹ் டீப்பாக போய் கேட்டார், இப்படி நடந்ததாண்டு. ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அவருக்கு அவ்வளவு கஷ்டம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அவர் விபச்சாரம் செய்து விட்டார், கல்லை எடுங்கள் அவரை கொல்லுங்கள் என்றார். விரட்டி கொண்டே போனார்கள், அடித்துக் கொண்டே. திரும்ப வந்தார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் கொன்று விட்டோம். ஆனால் ஓடிக்கொண்டே போனார். ஒரு இடத்திலே கல்லால் அடித்துக் கொண்டே போனோம் யா ரசூலல்லாஹ், ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது, ஏதாவது நிப்பாட்டுங்கள் என்று சொன்னார். நிப்பாட்டவில்லை. ரசூலுல்லாஹ் கேட்டார், நிறுத்திருக்க வேண்டியதுதான் அப்பா, அவர் துடிக்கிற நேரம் விட வேண்டியதுதானே? இல்லை யா ரசூலல்லாஹ் அவரை முடித்து விட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஜனாசாவை கொண்டு வந்து வைத்து விட்டு சொன்னார், மதீனாவிலே உள்ள 70 பேருக்கு இந்த ஈமானை பிரித்து கொடுத்தாலும் அதை விட அதிகமான ஈமான் இந்த மாயிஸுக்கு இருக்கிறது ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கொழும்பில் வாழுகிற எங்களுடைய ஈமானும் மதீனத்து மக்களுடைய ஈமானை அளக்காதீர்கள். அது தனி சிறப்பு, தனி குத்துபா. மதீனா அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சார், அவர்களோடு யாருக்குமே நெருங்க முடியாது. அவர்கள் ஒரு புடி தர்மம் செய்தால் உஹது மலை அளவுக்கு தர்மம் செய்தது. சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒரு புடிதான். அவ்வளவு சிறப்பை அல்லாஹ் அவர்களை பத்தி பேசுறான். அந்த சஹாபாக்கள் இருக்கிற மண்ணு, அந்த மதீனாவில் உள்ள 70 பேருக்கு அந்த ஈமானை பிரித்து கொடுத்தால் அதை விட அதிகமான ஈமானாம். சொர்க்கவாசி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கும் நாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிறோமா, இல்லை மாயிஸ் என்று சொல்லி வேற பேர் சொல்லுகிறோமா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஃமின் விபச்சாரம் செய்வான், அந்த நேரத்தில் அவனுடைய ஈமான் தூக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் பிராயச்சித்தம் தேடிக்கொண்டார்கள், தப்புக்கான பிராயச்சித்தத்தை தேடிக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்கள் பாவம் செய்கிற நேரம் அதை கொண்டு போய் மக்கள் மன்றத்திலே சொல்லுவது இல்லை நம்ம வேலை. சத்தியத்தை சொல்லுவது. தௌஹீத் ஜமாத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் நடந்து விட்டது. ஃபஸ்தா பிமா தூமர், ஏவப்பட்டதை போட்டு ஒடு என்று தான் இஸ்லாம் சொல்லுது. ஏவப்பட்டதை போட்டு ஒடு, எது சத்தியமோ அதை போட்டு ஒடு, அது நேராக பேசு. இஸ்லாம் அப்படி சொல்லுகிறது சகோதரர்களே. ஆனால் இன்னொருவருடைய மானத்தையும் போட்டு ஒடு என்று சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுடைய கண்ணியத்துக்கு அந்தஸ்துக்கு ரஹ்மான் என்ன செய்வான் தெரியுமா? நஜ்வா என்று ஒரு விசாரணை மறுமையில் நடக்கும். ஹிஜாபை அப்படி அல்லாஹ் போட்டு விடுவான். மக்கள் மன்றத்தில் உள்ளவர்களுக்கு யாரும் வணங்காது. இந்த அடியானுடைய களத்தில் அல்லாஹ் கையை போடுவான். சஹீஹான சனதில் வரக்கூடிய ஹதீஸ், களத்தில் கையை போட்டு கேட்பான், இப்படி பண்ணினியான்னு கேட்பான். இந்த அடியான் துடிப்பான், யா அல்லாஹ் இதையெல்லாம் பிடிக்கிறாயா? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இந்த சின்னதை பிடிச்ச எவ்வளவு பெருசு நான் செஞ்சிருக்கிறேன். ரஹ்மான் சொல்லுவானாம், இது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. போ சொர்க்கத்துக்கு என்று அல்லாஹ் அனுப்புவானா. ரஹ்மான் ஒன்றை மறைக்கிறான் என்றால் மறைப்பது எவ்வளவு தேவை? மறுமையில் அல்லாஹ் மறைக்கணுமா? அல்லாஹ்வே மறைக்கிறான். அவ்வளவு மானம் புனிதம் என்றார்கள். அரஃபாவுடைய பேரிலே நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்களே, இந்த இரத்தம் ஒரு மூமினுடைய மானம் புனிதம் என்று சொன்னார்கள். மூமினுடைய இரத்தம் புனிதம் என்று சொன்னார்கள். இந்த நாளை விட, இந்த தினத்தை விட, இந்த அத்தனை விட ஒரு மூமினுடைய மானம் புனிதம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனோட விளையாடுவது அசிங்கம் இல்லையா? கேவலம் இல்லையா? இதுக்கு தானா மார்க்க பிரச்சாரம் என்று சொல்லுவது? இதுக்கு அரசியல் என்று பேர். சகோதரர்களே, அரசியல்வாதி அங்க மாறினால் ஒன்று பேசுவான், இங்க வந்தால் ஒன்று பேசுவான், இருந்து 4 பேருடைய மானத்தை கிழிப்பான். அடிமைகளுக்கு, அல்லாஹ்வுடைய அடிமைகளுக்கு அந்த வேலை இல்லை. அவன் அல்லாஹ்வுடைய நல்ல நேசனாக இருந்தால் தவ்வா களத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பிரச்சாரம் செய்கிறவர்கள், எங்களுக்கு தெரியாதவர் யார் என்று
அவர் அல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுக்கு நெருங்கி இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசனோடு யுத்தம் பண்ணலாமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய நேசனுக்கு எதிராக கை தூக்கலாமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? யாருடைய உள்ரங்கமும் எங்களுக்கு தெரியாது. வெளிப்படையாக ஒரு மனிதனை பார்த்துவிட்டு தீர்மானிக்க சொல்லுகிற மார்க்கம் அல்ல இஸ்லாம். அவருடைய உள்ரங்கம் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ செய்திகள் சொன்னாரே. திடீர் என்று நபவிக்குள் ஒருவர் வந்தார். அவருடைய தாடியில் தண்ணீர் இப்படி தட்டினார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொர்க்கவாசியை பாருங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், சொர்க்கவாசியை பாருங்கள். என்ன உங்களுக்கு தெரிந்த ஹதீஸ். அவர் அவ்வளவு பண்பாக அடக்கமாக வீட்டிலே தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்த அந்த நீட்ட ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாசியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் மதீனாவிலே ஃபேமஸான ஒரு ஆள் இல்ல. பெரும் பெரும் தாயிகளுக்கு மத்தியில் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் யாரோ ஃபேமஸே இல்லாத ஒருவரை காட்டி சொன்னார், அதான் சொர்க்கவாசி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், முன்னாடி சமுதாயத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் கை தூக்கினார், யா அல்லாஹ் மழை வேண்டும் யா அல்லாஹ் என்று கையேந்தினார். ஒரு விவசாயி அல்லாஹ் பிரத்யேகமாக கார்மேகத்தை அவருடைய விவசாய பூமிக்கு அனுப்பி அல்லாஹ் மழை கொடுத்தான் என்று சஹீஹான சனதோடு வருகிறது. சகோதரர்களை, விவசாயி அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கையேந்தினால் அல்லாஹ் அதை என்ன செய்வான், அங்கீகரித்தே தீர்வான். அவர்கள் பரட்டை தலைகள் போன்றிருப்பார்கள். பார்ப்பதற்கு இவரெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசனா? பரட்டை தலையுடையவர்களாக இருப்பார்கள். பார்ப்பதற்கு அவ்வளவு ஏழை வலிமை இல்லாதவர்கள். அவர்கள் கை ஏந்தினால் அல்லாஹ் கொடுத்தே தீர்வான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்று சொன்னால் யாருடைய பாவமும் அவருடைய உள்ரங்க தனிப்பட்ட விஷயத்தை பேசுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த மிம்பர்களை தரவில்லை சகோதரர்களே. இந்த தவ்வா களத்திலே சீடிகளும் இன்டர்நெட்களும் இதுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் இது மகா பெரும் பாவம். இன்னொருவர் அவர் திருந்தி அவர் மாறி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு வருகிற நேரத்தில் இந்த களங்கத்தை ஏற்படுத்திய நாங்கள் குற்றவாளிகளாக போய்விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், இந்த நாக்கு இருப்பதற்கு என்னமும் பேசலாம் என்று நினைக்க கூடாது. அப்படியெல்லாம் நாங்களும் பேசினோம். அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த ஜமாத்திலிருந்து உருவாகிற நேரத்திலே அதை நான் ஓபனாக டிக்ளேர் பண்ண வேண்டும் சகோதரர்களே. அப்படி வருகிற நேரத்தில் எதையும் பேசலாம் என்று மேடைகள் கிடைத்த உடனே மைக்கை பிடித்துக் கொண்டு பேசினோம். அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு பேசுவதற்கு என்று சில வழிமுறைகளை வைத்திருக்கிறான். ஒரு வார்த்தைக்கு நரகம் என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்பதற்கு நரகம் என்று சொன்னால் பெரட்டி பார்த்து பல தடவை அந்த ஹதீஸை பார்த்து அழுது கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. எத்தனை வார்த்தைகள் யாருக்கு எப்படி சொல்லிருப்போம் என்று தெரியாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்று சொன்னால் இந்த உணர்வோடு அடிக்கடி நாம் தௌபா செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தௌபா என்பது எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அடிக்கடி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த உணர்வு வர வேண்டும். மதீனா மண்ணிலே எல்லா இடங்களிலும் இந்த தௌபா அடிக்கடி வரும். எல்லா நேரமும் கண் கலங்கி அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ் என்னை மன்னித்திரியா அல்லாஹ், எனக்கு என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் சகோதரர்களே, அல்லாஹ் அந்த மதீனாவில் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறான். எனக்கும் உங்களுக்கு அப்படி ஏற்பாடு இல்லை என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்கள் பிழை செய்கிற நேரத்திலே உள்ளம் குத்தும். அந்த நேரத்திலே ரஹ்மானே என்னை மன்னித்திரு என்று கேட்கிற உணர்வு இந்த சபையில் எத்தனை வீதாசாரமானவர்களுக்கு வந்திருக்கிறது, எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவில் அது அடிக்கடி வந்தது. ஏனென்றால் அல்லாஹ் அப்படியே அதை கொண்டு வந்து காட்டினான். எப்படி என்றால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அவ்வளவு தியாகம் செய்தார்கள், எல்லாத்தையும் கொடுத்தார்கள். என்ன காரணம்? எனக்கும் உங்களுக்கும் அதை செய்ய முடியாது, செய்ய முடியல. என்ன காரணம்? அவர்கள் கண்கூடாக இவர் இறை தூதர் தான் என்பதை சான்றுகளோடு நம்பினார்கள். அதனால் தான் அத்தனை தியாகங்களும் செய்தார்கள். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? ஜுரைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, வளமைக்கு மாறி ஜுரைபீப் என்ன திருமணம் முடிக்கலையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஜாபிர் என்ன கல்யாணம் முடிச்சிட்டீங்களா, கண்ணியை முடிச்சிங்களா, விதவை முடிச்சிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை சந்தித்தால் திருமணத்தை விசாரிப்பாங்க. இவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கு என்ன ஜுரைபீப் ஆசை இல்லையான்னு கேட்கிறாங்க. எனக்கு ஆசை இல்லாம இருக்குமா யா ரசூலல்லாஹ்? எனக்கு யாரும் பொன் தாராங்க இல்லையே. ஏன்டா அவர் கொஞ்சம் அலங்கோலம், அவ்வளவு வறுமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு எல்லையை காட்டி, இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது, அங்க போய் கேளுங்க, அவங்க தருவாங்கன்றாங்க. யார சொல்ல, எனக்கு தருவாங்களா? ஆமா தருவாங்க. இவர் போறார், போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸலாத்தை எத்தி வைக்கிறார். அவங்க வலைக்கும் சலாம் என்று சொல்லிட்டு நான் வந்த செய்தியை சொல்கிறார்.
அப்ப அந்த வீட்டார்கள் என்ன செய்யறாங்க, இவருடைய செய்தியை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ஒரு ரசூலுல்லாவுக்கு எங்க புள்ளைய கொடுக்கிறதா, மாஷா அல்லாஹ், எவ்வளவு நல்ல விஷயம். இவர் சொல்றாரு, நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கல்யாணம் பேசி வரல, ரசூலுல்லாஹ் என்ன அனுப்பினாங்க உங்க மகளுக்கு திருமணம் முடிக்க. உனக்கு எங்க மகளா துடிச்சிட்டாங்க. உடனே வீட்டுக்குள்ள இருந்த பெண் வெளியே வர்றா. அவட்ட கேட்கிறாங்க ஜுரைபி ரலியல்லாஹு, நிஜமாகவே ரசூலுல்லாஹ் என்னதான் முடிக்க சொன்னாங்களா? உங்களை அனுப்பினது ரசூலுல்லாஹ்வா? ஆமாம் என்றான். உடனே அவன் என்ன சொல்றான், அப்படியா, நான் உங்களுக்கு வாக்கு தருகிறேன், என்ன நீங்க திருமணம் முடிங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தா அதுல ஏதாவது நலவு இருக்கும். அன்பு சகோதரர்களே, ஜுரைபி ரலியல்லாஹு அன்ஹு என்றால் இன்றைக்குள்ள ஆண்கள் மாறி இல்ல. அவருக்கு யாரும் பெண் கொடுக்காத நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பெண் வாக்கு கொடுத்தால், நான் உங்களை முடிக்கிறேன் என்று சொன்னால் அமர்கலமான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இன்னொரு புறத்தில் இருந்து ஒரு அழைப்பு வருகிறது, வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே, அஹப்ப இலல்லாஹ், உனக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் கொடுப்பது எல்லாத்தையும் விட நேசமாக இருக்க வேண்டும். அந்த அழைப்பு வருகிறது, ஜிஹாதுக்கான அழைப்பு. ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கை. ஒரு பக்கத்திலே யாரோ ஒரு பெண் அல்லாஹ்வுக்காக வேண்டி, யாருமே வாக்கு கொடுக்காத நேரம், ஒரு பெண் வந்து உங்களை திருமணம் முடிக்கிறேன், உங்களோட வாழுகிறேன் என்று சொல்ற நேரம், அந்த பெண் கிடைத்திருக்கிற நேரத்தில் இன்னொரு புறமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்ய வேண்டும் என்ற அழைப்பு. சகோதரர்களே, பேசுகிற நானும் கேட்கிற நேங்களும் வெறுமனே கேட்காமல் ஒரு நிமிடம் நைட்ல இருந்து வீட்டில் ஒப்பிட்டு பார்ப்போம். இப்படி ஒரு அழைப்பு இன்றைக்கு வந்தால் அது உண்மையாக உங்க மனப்பூர்வமாக விசாரித்து பாருங்கள், என்ன செய்வீர்கள் சகோதரர்களே? செல்லமாக கொஞ்சிற பிள்ளை பக்கத்திலே, செல்ல மனைவி பக்கத்திலே, வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்கான அழைப்பு விடப்படுகிற நேரம் நானும் நீங்களும் என்ன பதில் கொடுப்போம்? யுத்தம் நடக்கிறது சகோதரர்களே. யுத்தம் முடிந்த ரசூலுல்லாஹ் போறார்கள். ஒரு சின்ன ஒரு மனிதர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை சூழ காஃபிர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்று பார்த்தார். பக்கத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே கையை அனுப்பினார். அனுப்பி அந்த உடம்பை அப்படியே தன்னோட சேர்த்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே தன் நெஞ்சிலே நெசுக்கிக் கொண்டார்கள். சொன்னார்கள், ஜுரைபி, உனக்குள் நான், எனக்குள் நீ என்றார்கள். பக்கத்தில் உள்ள உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஜுரைபீபுக்கு உங்கள் கை சந்தூக்காகி விட்டது, இந்த இடத்தில் உமர் இருக்க கூடாதா? யா ரசூலல்லாஹ், உங்கள் கை உமருக்கு சந்தூக்காகப்படக்கூடாதா? நானும் நீங்களும் அந்த இடத்திலே இருந்தால் தப்பினோம், பொழைச்சோம், இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு வாழுவோம் என்று சொல்லியிருப்போம். மதீனமா மக்கள், மதீனமா நகரத்தில் உள்ள சஹாபிகள், அல்லாஹ் சொல்லுகிறான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று அந்த பொருந்து கொள்ளப்பட்ட தோழர்கள் வாயில இருந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு உங்கள் கை சந்தூக்காகப்படக்கூடாதா? இந்த உமரை அப்படியே அரவணைத்து கொண்டு போய் நீங்கள் கபரில் போடக்கூடாதா? யா ரசூலல்லாஹ், உமர் இந்த இடத்தில் இருக்க கூடாதா? யா ரசூலல்லாஹ் என்று துடிக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அளந்து பார்ப்போம், எப்படி அவர்களுக்கு இப்படியான தியாகம். எல்லாத்தையும் கொடுத்தார்களே, அவர்கள் மனிதர்கள் இல்லையா? என்னையும் உங்களையும் போன்று இல்லையா? எங்களுக்குள்ள பொருளாதார பிரச்சனை அவர்களுக்கு இல்லையா? எங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை அவர்களுக்கு இல்லையா? எல்லாம் இருக்கிற நேரம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். சகோதரர்களே, மதீனாவிலே சுபவுக்கு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியிலே இருந்தவர்கள் யாரு தெரியுமா? விபச்சாரம் செய்தவர்கள். வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையோடு தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்று குர்ஆன் ஆயத்து இறங்குற அளவுக்கு குடித்து போட்டு தொழுகைக்கு சிலர்கள் வந்திருந்தார்கள் ஆரம்ப காலத்திலே. அப்படி அல்லாஹ் அறிவிக்கிறான். அவர்கள் குழியிலே புள்ளி உயிரோடு தோண்டி புதைத்தவர்கள் அந்த பள்ளியிலே. இப்பொழுது அவருடைய நாவில் இருந்து சுப்ஹானல்லாஹ், கண்கள் கலங்கி அல்ஹம்துலில்லாஹ், கண்கள் கலங்கி அல்லாஹு அக்பர், அவர்கள் முழுமையாக மாற்றம் பெற்று விட்டார்கள். இருட்டு நேரத்திலே அவர்களுக்கு வீதியிலே எதுவும் தெரியாத நேரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹு அக்பர் என்று சத்தம் கேட்ட உடனே பள்ளிவாசலுக்கு அவர்கள் விரைந்து வந்தார்கள். தூக்கம் காணாமல் போனது. ரஹ்மானே, சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கலாமா? ரஹ்மானே, சொர்க்கத்தை எனக்கு தருவாயா? அவர்கள் தூங்குற தூக்கம் காணாமல் போய்விட்டது. அவர்கள் எழும்பி ஓடி வந்தார்கள். சஹீஹுல் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹ் தொழுது விட்டு ஓரமாக நின்று பார்ப்பார்கள். சஹாபாக்கள் வட்டமிட்டு பேசுவார்கள். ஜாஹிலிய காலத்தில் செய்த தப்புகளை எல்லாம் சொல்லி சொல்லி இவ்வளவு மடையர்களாக இருந்தோமே. ரசூலுல்லாஹ் சிரித்துக் கொண்டே கேட்பார்கள். அந்த சமுதாயம் காலையிலே இப்படி இருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்
தெரியுமா? அவர்கள் அவ்வளவு மாற்றம் பெற்றிருந்தார்கள். காரணம் தௌபா. தௌபா மட்டும் இல்லை என்றால் நான் செய்த பாவத்துக்கு நான் அசிங்கமானவன், நான் அக்கிரமானவன், நான் எப்படி அப்பா நல்ல வேலை செய்யறதுன்னு எல்லாருடைய மனதும் அந்த மாதிரி குமுற ஆரம்பிக்கும். ரஹ்மான் என்னை மன்னிப்பான் என்ற உணர்வோடு ஒரு பாவ மன்னிப்பு கேட்டால் அவர் சுத்தமானவராக மாறி அவரும் அல்லாஹ்வின் பால் நெருங்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இந்த வகையை கொடுத்த விதம். சகோதரர்களே, மீராஜுடைய ஹதீஸை பேசுற நேரம் பாதியை பேசுவோம், முக்கியமான பாதியை விட்டு விடுவோம். சகோதரர்களே, என்ன பாதி? ரசூல் ஸல்லல்லாஹு அந்த மாதிரி மதீனாவிலே அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அல்லாஹ் நிறைய சான்றுகளை அனுப்பி கொண்டே இருந்தான். ஒவ்வொன்றுக்கு பின்னாடி கண் கலங்குவார்கள் சஹாபாக். ஒவ்வொன்றையும் கண்டு அப்படி அசந்து போவார்கள். யாரோ ஸல்லல்லாஹு சுவர்க்கத்தில் இருக்கலாமான்னு கேட்பார்கள். கபருக்கு போய் அழுது கொண்டே இருப்பார்கள். தாடி எல்லாம் நலையும். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறேன் என்று அழுகிறார். இப்படி மனித சமுதாயத்தில் உருவாக்கலாமா? எங்களுடைய பிரச்சாரங்கள் எத்தனை ஆண்டுகள் நடக்கிறது, இப்படி எத்தனை பேரை உண்டாக்கினோம். எங்கள் தவ்வாவில் ஏதோ ஒரு ஓட்டை சகோதரர்களே, ஏதோ ஒரு ஓட்டை. ரசூலுல்லாஹ்வுடைய தவ்வாவில் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள் சகோதரர்களே. ஆனால் எத்தனை ஆண்டுகள் எங்களுடைய பிரச்சாரம் நடக்கிறது. கபருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அழுது கொண்டு அந்த மாதிரி அடக்கமாக செய்கிறவர்கள் எத்தனை பேர் சகோதரர்களே? எத்தனை பேர் தன்னுடைய வியாபாரத்தில் நேர்மையாக நடக்கிறார்கள்? என்ன நடந்தது சகோதரர்களே? எங்கேயோ ஒரு ஓட்டை, அதை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணம் போனார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஓடி வர்றார்கள். அவருக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் வந்து செய்தி எல்லாருக்கும் பரவி விட்டது. காஃபிர்கள் பேசினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீதியிலே வரப்போக்கில் என்ன கையும் காலுமாக உங்கால் மாட்டிப்பட்டார். அவர் என்ன வானத்துக்கு போய் வந்தாராமே, பைத்துல் மக்தஸ் போய் வந்தாராமே, அப்படியெல்லாம் போலாமா என்று கேட்டார்கள் சகோதரர்களே. இதை கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இப்ப நம்புறீங்களா? அவர் திரும்ப கேட்டார், சொன்னது யார் என்று கேட்டார். சொன்னது என்னுடைய தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்றார். முஹம்மது நபி தான் சொன்னார். ஆமா, நான் நம்புறேன் என்றார். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த விஷயத்தை அல்லாஹ் இப்படியே முடிக்கல சகோதரர்களே. இப்படி முடித்திருந்தால் எனக்கும் உங்களுக்கும் ஏதாவது கொஸ்டின் மார்க் வரும். எப்படி போனார் சகோதரர்களே? புகாரியை பெறட்டுங்கள். என்ன நடக்குது? அல்லாஹ் ரெண்டு ஏற்பாடு பண்றான். சந்தேகமே வரக்கூடாது என்பதற்கு எல்லா வாயில்களையும் அல்லாஹ் பூட்டி வைத்தான். படிக்காதது எங்கள் குற்றம் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியிலே வருகிறது, காபாவிலே ஹிஜ்ர் அந்த வளைய பகுதி, அதிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். காஃபிர்கள் எல்லாம் காபத்துல்லாவில் அந்த நேரம் இருக்கிற நேரம், நான் வளையத்திலே அப்படி நின்று கொண்டிருக்கிறேன். நின்றிருக்கிற நேரம் அந்த மக்கள் வர்றார்கள். சில ரிவாயத்துகள் சகோதரர்களே, அங்கிருந்து ஒரு பிரயாண கூட்டம் வருகிறது. அந்த ஜெருசலத்திலிருந்து பிரயாண கூட்டம் வருகிறது. வந்த உடனே இன்றைக்கு இவரை நன்றாக கையும் காலுமாக மாட்டிப்பட்டார். இவர் போனாராமே, அங்கே போய் உடனே வந்தாராமே, இப்ப கேட்போம் சில கேள்விகள் என்று கேட்க ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் ஹிஜ்ரில் நின்று கொண்டிருக்கிறேன். மனம் நோவுற மாதிரி பேசினார்கள், குத்துற மாதிரி பேசினார்கள். பேசிவிட்டு கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? புகாரியிலே வருகிறது சகோதரர்களே, கேள்வி கேட்டார் என்று புகாரியில் வருகிறது. வேற செய்திகளில் வருகிறது, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எத்தனை ஜன்னல் சொல்லு, எத்தனை கதவு சொல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் மொட்டையாக வருகிறது, கேள்வி கேட்டார் என்று. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? நிஜமாக அவர் சொன்னார். பிறகு வந்து சஹாபாக்களுக்கு எனக்கு தெரியாது, நான் அப்படியே நின்று கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் என் கண்ணுக்கு முன்னாடி அக்ஸாவை கொண்டு வந்து நிறுத்தினான் என்றார்கள். அப்படியே சுத்தினான். நான் பார்த்து கொண்டிருந்த வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் என் ஆன்மா இருக்கிறது அவன் மீது ஆணையாக, நான் அப்படியே பார்த்து சொன்னேன். அசந்து போய்விட்டார்கள். எல்லோரும் திரும்பி போய்விட்டார்கள். பொய்யன் என்று சொல்லுவதற்கு வந்தார்கள், சொல்லவே இயலாமல் திரும்பி போனார்கள். சகோதரர்களே, இப்படித்தான் மக்காவில் இஸ்லாம் வளர்ந்தது. சகோதரர்களே, போகிற வழியில் ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாண கூட்டத்தை காண்றார்கள். அவர்கள் ஒட்டகம் காணவில்லை. ரசூலுல்லாஹ் அங்கே இறங்குறார்கள். இறங்கி காணாமல் போன ஒட்டகத்தை தேடி கொடுத்தார்கள். புகாரியில் இந்த செய்தி வருகிறது. அந்த பிரயாண கூட்டம் ரசூலுல்லாஹ் ஊரில் இருக்கிற நேரம் திரும்பி வருகிறது. நடந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவ்வளவு பேரும் காஃபிர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவரை கண்டோம் என்றார்கள். பாலைவனத்திலே காணாமல் போன ஒட்டகத்தை கண்டுபிடித்து தந்தார் என்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் ஒருபோதும் கண்மூடித்தனமாக தௌபாவுக்குரிய வாசலையும் என்னை
நம்பு என்று அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை சகோதரர்களே. புகாரியை பெறட்டுங்கள், போர்கள் என்று பாடங்களை பெறட்டுங்கள். போரிலே ஒரு அதிசயத்தை அல்லாஹ் வைப்பான். ஏன்? உயிரே கொடுத்து விட்டு வருவார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதல் தேவை சகோதரர்களே. அவர்கள் உடமையை கொடுத்து விட்டு வருவார்கள், எல்லாத்தையும் கொடுப்பார்கள். அவர்களுக்கு ஆறுதல் தேவை. அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அழுது அதற்காக வேண்டி அல்லாஹ் நிறைய சான்றுகள் வைத்திருக்கிறான். புகாரியை பெறட்டுங்கள், பாபுல் கஸ்வா போர்கள் என்ற பாடத்தை பெறட்டுங்கள். மூத்தாண்டு ஒரு போர் நடக்கிறது, சீசருடைய காலம். ரசூலுல்லாஹ் மதீனாவிலே அப்பொழுது சீசர் அங்கே ஆட்சி செய்கிறான். இத்தாலியிலே இந்த யுத்தம் நடக்கிறது, சிரியாவிலே இந்த யுத்தம் நடக்கிறது. மூத்தா என்ற பிரதேசத்திலே ஷாம் சகோதரர்களே, மதீனாவுக்கும் ஷாமுக்கும் ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்பி வைக்கிறார்கள், படை அனுப்பி வைக்கிறார்கள். இந்த மோத்தா போர் முக்கியமான ஒரு போர் சகோதரர்களே. அனுப்பி வைக்கிற நேரம் வளமைக்கு மாற்றமாக அனுப்பினார்கள். அப்துல்லா பின் ரவாஹுடைய கையில கொடியை கொடுத்து, ஸைத் பின் ஹாரிஸா அவருடைய கையில் கொடியை கொடுத்து ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் அமீர் என்றார்கள். நீங்கள் கொலை செய்யப்பட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடிக்கட்டும் என்றார்கள். ஜாஃபர் கொலை செய்யப்பட்டால் அப்துல்லாஹ் பின் ரவாஹ் கொடியை பிடிக்கட்டும் என்றார்கள். சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. சகோதரர், இங்கிருந்து நூரலியா போற தூரம்னு நினைக்காதீங்க. மெப்ப எடுத்து பாருங்க, மதீனாவுக்கும் ஷாமுக்கும் எத்தனை கிலோமீட்டர் பயண நாட்கள் சகோதரர்களே. போனார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 56 ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் 56 யுத்தம் நடந்தது. 19 போரில் ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டார்கள். மற்ற போர்களில் பெருமானார் கலந்து கொள்ளவில்லை. இது மாதிரி இருக்கிற நேரம் மதீனாவில் நபவியில் இருக்கிறார்கள். அவர்கள் மோத்தாவுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். யாரு? அந்த மக்கள் சேர்ந்து விட்டார்கள். எந்த சேட்டலைட்டும் இல்லை, எந்த போனும் இல்லை, எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டிலே ஒரு சின்ன பையன் இருந்தார். அவங்களோட உம்மா இவர் பிறந்து கொஞ்ச காலத்திலே சின்னவராக இருக்கிற நேரமே ரசூலுல்லாஹ்வுடைய கையில் கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டு போய்விட்டார்கள். யார்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் 10 வருஷங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வளர்ந்தார். ஆனா கதிம்து 10 சினீன், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் நான் 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறேன் என்றார். அவர் வீட்டில் இருக்கிறார், வீட்டு பிள்ளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கதவை திறந்து அந்த கதவு இடையில் நிற்கிறார்கள். அந்த அதிசயம் நடக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று பேச ஆரம்பித்து விட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார், அல்லாஹ் எனக்கு ஷாமை காட்டுகிறான், மோத்தாவுடைய போரை காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், போருக்கு போய்விட்டார்கள், ரசூலுல்லாஹ் இங்க இருந்து போற காற்றான் ஏன் பப்ளிக் பண்ணணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், புகாரியில் வர்ற செய்தி என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் பார்க்கிறேன், அப்துல்லாஹ் பின் ரவாஹ் கொடியை பிடிக்கிறார், வேகமாக முன்னாடி போகிறார், வீர மரணம் அடைகிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்ததாக ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடிக்கிறார். யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர், அலி ரலியல்லாஹுடைய சொந்த நானா. அவருக்கு அப்பொழுது 40 வயசு. அலி பின் அபி தாலிபுக்கு மோத்தா போர் நடக்கிற நேரம் 30 வயசு சகோதரர்களே. அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ் ஜாஃபர் தன்னுடைய உறவினர் ஜாஃபர் கொடியை பிடிக்கிறார், வேகமாக முன்னாடி போகிறார், வீர மரணம் அடைகிறார். அல்லாஹ் ஆல்ரெடி அறிவித்து கொடுத்தான், 3 அமீர்களை கொடுத்து அனுப்புங்கள், 3 அமீர்களை போடுங்கள். அமீர் அடுத்தது யார் என்று இருந்தால் அந்த யுத்தத்தை படித்த எல்லோருக்கும் தெரியும், யுத்தம் தோத்துரும் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் யுத்தம் கடுமையான தோல்விதான், கடைசியில் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். அமீரை மட்டும் நியமித்து அனுப்பாவிட்டால் போர்க்களங்களை பற்றி சரியாக படித்த எல்லோரும் சொல்லுவார்கள் அந்த யுத்தம் தோத்துவிடும் என்று. ஏனென்றால் அடுத்ததாக ஸைத் பின் ஹாரிஸா அவர் கொடியை பிடிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் வளர்த்த பிள்ளை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஸைத் கொடியை பிடிக்கிறார், ஸைத் முன்னாடி போகிறார். அவரையும் கொண்டு விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்புறம் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கொடியை பிடிக்கிறார். அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தார் என்றார்கள். சகோதரர்களே, காலித் சொல்றார், அவர்கிட்ட ஒரு வாள் இருக்கு, அடிக்கடி அந்த வாளை காட்டுவார். சீசரோடு அந்த யுத்தத்தில் 7 வாள்கள் கடுமையாக உடைக்கப்பட்டதுக்கு பிறகு அல்லாஹ் இந்த வாளில் தான் வெற்றியை தந்தார். 7 வாள்கள் உடைக்கப்பட்ட நேரம் காலித் பின் வலீத் சொல்லுவார்கள், 3 தளபதிகளும் கொலை செய்யப்பட்ட உடனே படையுடைய அணிச்சு அப்படியே தளம்பலாக ஒரு மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிற நேரம் அல்லாஹ் என் கையில் தந்தான், அப்புறம் வெற்றியை தந்தான் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களிடம் கேட்கிறேன், சில விஷயங்கள் இருக்கிறது அல்லாஹ் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டான். நான் கேட்கிறேன், அவர்கள் அங்கே இருக்கிற நேரம் மதீனாவிலிருந்து இந்த யுத்த களத்தை பத்தி ரசூலுல்லாஹ் ஏன் பேச வேண்டும்? சகோதரர்களே,
கத்தம் சாப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கு இந்த ஹதீஸை தான் சகோதரர்கள் எடுப்போம். ஏன் இதிலே வருகிறது, ஜாஃபர் ரலியல்லாஹு குடும்பத்தார் சகோதரர்களே ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் ரேடியோவில் போய் சொல்ல தேவையில்லை. வீட்டுக்கு வீடு காத்தை விட வேகமாக அது பறந்துவிடும். இன்னார் மௌத்தாகி விட்டார் என்ற செய்தி அது வேகமாக அந்த ஊர் பிரதேசத்தில் பறந்துவிடும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜாஃபர் மறுபடி வரமாட்டார், அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் அழுகிறார்கள். வந்து சொல்றார், யார் ரசூலுல்லாஹ், அவ்வளவு அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சமாதானப்படுத்தி அனுப்புகிறார்கள். மறுபடி வந்து சொல்றார்கள், யார் ரசூலுல்லாஹ், சாப்பிடாமல் அழுகிறார்கள். இஸ்னவுலி ஆலி ஜாஃபர் தாமன், ஜாஃபருடைய குடும்பத்துக்கு போய் சாப்பாடு கொடுங்க, அவங்க மரணித்த வீடு, அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுங்கள் என்ற செய்தி தான் கத்தம் இல்லை என்பதற்கு நாங்கள் ஆதாரமாக வைக்கிற ஹதீஸ். சகோதரர்களே, நான் கேட்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபவியிலிருந்து எதுக்கு சொல்லணும்? அந்த சஹாபாக்கள் உச்சக்கட்ட ஈமானில் உள்ளவர்கள், அவர்கள் போய்விட்டார்கள், எதுக்கு சொல்லணும்? எதுக்கு இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது, எதுக்கு சொல்லணும் தெரியுமா? அந்த ஷாம்ல இருந்து அவர்கள் திரும்பி வருவார்கள், சிரியாவிலிருந்து திரும்பி வருவார்கள், ஊரு முழுக்க மையத்து செய்து போய்விடும். ஒரு நாளில் வர இயலாது, 2 நாளில் வர இயலாது, அவ்வளவு நாட்கள் கழிந்து வருவார்கள். வருகிற நேரத்தில் இந்த ஊரு மக்கள் அவர்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லுவார். இதுக்கு போற ஏண்டால் டெட் பாடியை ஜனாசாவை தூக்கி கொண்டு மதீனாவுக்கு வர இயலாது, ஸைத் பின் ஹாரிஸாவுடைய ஜனாசாவை மறுபடி தூக்கி கொண்டு வர இயலாது, ஜாஃபர் பின் அபி தாலிபை மறுபடி காண முடியாது. சகோதரர்களே, ஊரே ஷாஹிதாக நிற்கும். இந்த இடத்திலே பிழை நடந்தால் ஒட்டுமொத்த மார்க்குமே பிழையா போயிடும் சகோதரர்களே. ஆனால் இது எதுக்கு அல்லாஹ் இந்த எக்ஸ்பெரிமெண்டை செய்கிறான்? இவர் காணாத ஷாமை கண்டது போன்று நடக்கிற மாதிரி சொன்னால் இதுதான் வகை. இவன் நீங்கள் காணாத சுவர்க்கத்தை பற்றி அவர் பேசுவது உண்மை, காணாத நரகத்தை பற்றி பேசுவது உண்மை என்றால் அவர் ஷாமை காணவில்லை. அங்கிருந்து இன்டர்நெட், ஸ்கைப், ஏதாவது போன், மொபைல் போன், எந்த டெக்னாலஜி அவர் யூஸ் பண்ணவில்லை. அங்கு இவர் கொலை செய்யப்பட்டார், இவர் கொலை செய்யப்பட்டார். அவங்க எண்ணி பார்ப்பாங்க, என்ன நாள் சொன்னாங்க, திங்கக்கிழமையா, யௌமுல் ஜுமாவா, யௌமுல் சபத்தா, யௌமுல் அஹதா. அவங்க கேட்பாங்க, யுத்தம் நடந்த நாள் சொல்லுங்க, எப்ப நடந்துச்சு, அவ்வளோத்தையும் சரி செய்து பார்த்தாட சரியான டைம்ல சரியான செய்தி இவர் சொன்னா, காணாமலே சொன்னா, எதுக்கு அல்லாஹ் சொல்ல வச்சான்? அட கபரு உள்ள வேதனை 100 to 1000%. அது உண்மைதான். அவர் நரகத்தை பத்தி சொல்றது உண்மைதான், அவர் சொர்க்கத்தை பத்தி சொல்றது உண்மைதான். இப்ப கை ஆட்டோமேட்டிக்காக போய் அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு என்று வருமா வராதா? ரஹ்மானே என்னை மன்னித்துக் கொள்ள வருமா வராதா? இப்படி ஒரு சம்பவமா? இப்படி ஒரு சம்பவம். நீங்க மற்ற கிதாபுகளை விடுங்க, புகாரி முஸ்லிம்ல உட்கார்ந்து பெரட்டி பாருங்கள், உங்களுக்கு 100க்கு கூட இந்த மாதிரியான உருஜிதமான அந்த மக்கள் சான்ற கண்கூடாக கண்ட சான்றுகளை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இப்படி படித்தால் நானும் நீங்களும் அடக்கமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்போம். ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வுக்கு பயந்து செய்வோம். வல்ல நாய் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான செய்திகளை எல்லாம் நாம் விசாரித்து பார்க்கிற நேரத்தில் இந்த செய்திகளுடைய பின்னணி ஈமான், தௌபா, துவாக்கள் அந்த பின்னணியில் இருக்கிறது. சஹாபாக்களுடைய இரு கரங்களும் சஹாபாக்கள் ஏந்தி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று இந்த செய்திகளை வைத்து அவர்கள் ஒப்பிட்டு பார்த்து சிந்தித்து பார்த்து முடிவு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் நபவியில் இருக்கிற நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இதை படிக்காத எந்த ஆலிமும் இருக்க மாட்டார். இது புகாருடைய கிதாபுல் இல்ம், சஹீஹ் முஸ்லிமுடைய கிதாபுல் இல்ம் 6வது செய்தி. சகோதரர்கள், இந்த செய்தியை காண்டாமல் எந்த ஒரு ஆலிமும் இந்த பூமியில் இருக்க மாட்டார். இது அடிப்படையான செய்தி. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் முன்னாடி அப்படியே நபவியில் இருக்கிறார்கள். பின்னாடி கதவாக ஒரு ஆள் வந்தார். அவ்வளவு ஃப்ரெஷ். அந்த ஹதீஸை மறுபடி பெரட்டி பாருங்கள், நேரமில்லை ஜும்மாவில் சொல்வதற்கு. அவர் அவ்வளவு அழகாக இருந்தார். எல்லா தோழருடைய தோள்களை, தோள் புஜங்களை தாண்டி கொண்டு முன்னாடி வந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய முட்டோட முட்டு சேர்த்தார். சில ரிவாயத்தில் அவருடைய 2 தொடை, அவருடைய 2 கைகளும் அவருடைய தொடையில்
இன்னொரு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தொடையின் மீது வைத்தார். கேட்டார், மல் இஸ்லாம் என்று கேட்டார், மல் ஈமான் என்று கேட்டார், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார், ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார், மல் இஹ்சான் என்று கேட்டார், இஹ்சான் என்றால் என்ன. அடுத்த ஒரு क्वेश्चन கேட்டார். சஹாபாக்கள் எல்லோரும் அவரை பார்த்தார்கள் நபவியிலே. இதுக்கு முன்னாடி மதீனாவுடைய எல்லையிலே அவரை கண்டதே இல்லை. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, வேர்வையே இல்லை, பிரயாணம் செய்த களைப்பு அவர் முகத்திலே இல்லை. அவர் கேட்ட அடுத்த क्वेश्चனுக்கு ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்தார்கள். என்ன கேட்டார்கள்? சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிற क्वेश्चन, மத்த சாண்டு கேட்டார், எப்ப மறுமை வரும் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் மற்றவர்களுக்கு பதில் கொடுக்கிற நேரம் என்ன கொடுப்பார்கள் தெரியுமா? என்னப்பா மறுமைக்கு தயாராகி வைத்திருக்கிறாய், நீ ஏனப்பா மறுமை எப்பன்னு கேட்கிறாய் என்று ரசூலுல்லாஹ் பதில் கொடுப்பார்கள். ஆனால் இவருக்கு பதில் கொடுக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் வித்தியாசமாக கொடுத்தார். என்ன கொடுத்தார்? 10 ஆண்டுகளுக்கு மேல் பழகி இருந்தால் எப்படி பதில் கொடுப்பாரோ அப்படி, அவரை பற்றி நன்றாக தெரிந்தால் எப்படி பதில் கொடுப்பார் அப்படி. அவர் வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் பேர் சொல்லி சலாம் சொல்லவில்லை. இப்பொழுதும் ரசூலுல்லாஹ் பேரை மறைத்து விட்டார்கள். ஷாயில் மசூல் என்று பேரை மாத்துறார்கள். கேள்வி கேட்கிறவர் கேள்வி கேட்கப்படுபவர் என்று மாத்துறார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார் தெரியுமா? யாரிடம் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களோ எல்லா சஹாபாக்களும் பார்க்கிறார்கள், கேள்வி கேட்கப்படுற எண்ணியை விட கேள்வி கேட்கிற உங்களுக்கு அது தெரியும் என்றார்கள். சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கு? மதீனாவிலே ரசூலுல்லாஹ்வை விட ஒரு நபியா, ரசூலுல்லாஹ்வை விட படித்தவரா, ரசூலுல்லாஹ்வை விட தெரிந்தவரா? இவ்வளவு நேரமாக கொடுத்த பதில்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் கொடுத்து கொண்டு போனார்கள். மத்தசாண்டார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு நிஜமாக தெரியாது, அல்லாஹ் மீது ஆணையாக தெரியாது. தெரியாது ரசூலுல்லாஹ் தெரியாது என்று சொல்லுவார்கள். எப்படி தெரியாட்டி தெரியாது சொல்லுவார்கள். ஆனால் கேட்கிறவருக்கு அதை இவர் ரசூலுல்லாஹ்வை விட தெரியும் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். உடனே சொன்னார் ஷாயில் மசூல் என்று பெயரை மாற்றி, யார் என்னிடம் கேள்வி கேட்கிறீர்களோ கேட்கிற நீங்கள் கேட்கப்படுற என்னை விட தெரிந்தவர் தானே சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் 2 அடையாளத்தை சொன்னார். அவர் எழுந்தார், அப்படியே போனார் பாபு வரைக்கும். சஹீஹுல் முஸ்லிமை பெறட்டுங்கள், 6வது செய்தி என்று நினைக்கிறேன். கதவு வரைக்கும் போய் அப்படியே திரும்பினார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், போய் அவரை கொஞ்சம் பாருங்கள் என்றார். சஹாபாக்கள் எழும்பி போனார்கள். சகோதரர்களே, போய் திரும்பி திரும்பி பார்த்தார்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் எங்கள் ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக அவர் இல்லை யா ரசூலல்லாஹ். வல்லாஹி சொல்லுகிறேன், மதீனாவிலே சல்லாடை போட்டு தேடினாலும் அவர் திரும்ப வரமாட்டார். அவர் இல்லை, அவர் போய்விட்டார். ரசூலுல்லாஹ் சிரித்து விட்டு சொன்னார், ஜிப்ரீல், அது ஜிப்ரீல் என்றார்கள். சகோதரர்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இந்த அந்த நிகழ்ச்சியில் குர்ஆனை எடுத்து காட்டுங்கள். இந்த வகை அருளப்பட்டது. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் எல்லாருக்கும் முன்னாடி வந்தார்களே, ஒருவர் இருவர் அல்ல. சகோதரர்களே, இந்த ஹதீஸுக்கு சான்று. இது ரொம்ப சிக்கத்தான ஹதீஸ், ரொம்ப உறுதியான ஹதீஸ். ஹதீஸை ஜிப்ராயில் என்று சொல்லுவார்கள். ஹதீஸ் கலையில் மறுக்கவே முடியாத ஹதீஸ். அத்தனை வழியாக இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. சஹாபாக்கள் கண்களால் பார்த்தது. சகோதரர்களே, அங்கே வந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்லாம் தெரியாத முஸ்லீம்களா, இஹ்சான் தெரியாத முஹ்சின்களா, ஈமான் தெரியாத மூமின்களா, மறுமையை பற்றி தெரியாதவர்களா அந்த சஹாபாக்கள்? அந்த இடத்தில் புதுசாக ஒரு வசனம் சேர்க்கப்பட்டதா குர்ஆனுக்கு? இல்லை. அப்ப எதுக்கு வந்தார்? அவர்கள் மார்க்கத்தை ஞாபகப்படுத்த வந்தார்னு சொல்லலாம். சரி சகோதரர்களே, வகை அறிவித்ததை ஞாபகப்படுத்தி கொடுங்கள் நபி என்று சொன்னால் முடிஞ்சு விட்டது. சகோதரர்களே, அவர் வந்தார். ஆனால் சஹாபாக்கள் யாருக்கும் ரசூலுல்லாஹ் இவர் ஜிப்ரீல் என்று சொல்லவில்லை. என்ன தெரியுமா சகோதரர்களே? அந்த மக்களுக்கு இன்னொரு டேப்லெட்டை அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னும் தியாகம் செய்யணும், இன்னும் அழுந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கணும். இவர் ஜிப்ரீல் ஜிப்ரீல் என்றாரே, அவர் யார்? ஈசா இப்னு மரியமிடம் வந்த ரூஹுல் குதுஸ், பரிசுத்த ஆவி. நாமூஸ், மூசாவிடம் வந்த நாமூஸ் அவரை மதீனா மண்ணிலே மனித தோற்றத்திலே அல்லாஹ் அனுப்பி அந்த உத்தம சஹாபாக்களுக்கு அல்லாஹ் டிஸ்ப்ளேயில் வைத்து எடுக்கிறான். ஏன் தெரியுமா? நீங்கள் செய்த எதுவும் வீணல்ல, நீங்கள் செய்த தியாகங்கள் எதுவும் வீணாக போகவில்லை, எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்ற உணர்வை கொடுப்பதற்கு. பிழைகள் செய்கிற நேரம் அல்லாஹ்வின் பால் திரும்புங்கள். உதூனி அஸ்தஜிபு லக்கும், நீங்கள் கேட்டால் அவன் மன்னிப்பான். யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடிமைகளே, அல்லாஹு அக்பர். அவன் ரஹ்மான் என்பதற்கு இதைவிட என்ன ஆயத்து சகோதரர்களே? யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடிமைகளே, என்னுடைய அடிமைகளே என்று சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறான். கழுதைகள் என்று கூப்பிடல, நாசமா போனவன் என்று கூப்பிடல. உனக்கு நீ அநியாயம் செய்து கொண்டிருக்கிறாய், ஆனால் என்னுடைய அடிமை லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய
ரஹ்மத்தில் நிராயாசை அடையாது, நம்பிக்கை இழக்காத. கேள், உனக்கு தருகிறேன். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அவர் போகிறார். அவர் ஜிப்ரீல் என்று சொன்னால் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு எங்கள் ஜிப்ரீலை பார்க்க மாட்டீர்களான்னு போவார்கள். அவர் மடியிலே தூங்குவார்கள், அவர் பக்கத்திலே இருப்பார்கள். அந்த சஹாபாக்களுக்கு அப்படி சொன்னால் அப்படி செய்வார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மறைத்து விட்டு கதவு வரைக்கும் போய் பெரா செகண்டுகள் கழிகிற நேரம் கொஞ்சம் போய் பாருங்கள் என்றார்கள். உடனே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனாவில் இப்படி அதிசயங்கள் ஏராளம். இதையெல்லாம் உங்கள் மனதிலே நிறுத்தி, இந்த ஹதீஸினால் பள்ளிவாசல் கட்டப்பட்டதா, வேற ஏதாவது நடந்ததா? இந்த ஹதீஸ் எதுக்கு சகோதரர்களே? நம்பிக்கை உறுதி செய்வதற்கு, தௌபாவின் பால் நெருங்குவதற்கு, நாம் அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் கடைசி ஜும்மா இது என்று சொன்னார். கடைசி அசர் இன்றாக இருந்தால் சொல்ல தெரியாது சகோதரர்களே. அந்த தௌபா ஃப்ரீயாக அல்லாஹ் தந்தான். உயிர் அடைத்ததுக்கு பிறகு தௌபா இல்லை சகோதரர்களே. பாவ மன்னிப்பில் அதுவரைக்கும் அவகாசம் தந்திருக்கிறான். தாமதப்படுத்துவதற்கு எதுவுமே இல்லை. போகிற நேரம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கலாம். அளந்து பேசுவோம் சகோதரர்களே, கண்ணியப்படுத்துவோம் சகோதரர்களே, அழகான முறையில் நடப்போம் சகோதரர்களே. இது மார்க்கத்தில் முக்கியமான பகுதி என்பதை மறந்து விடாதீர்கள். எது குர்ஆனோ சுன்னா என்று சொல்லி இபாதத்து விஷயத்தில் எப்படி நாம் அழகாக நிற்கிறோமோ அதே மாதிரி இன்னொரு மனிதனுடைய மான விஷயத்தில் அழகாக நிற்போம். பிழைகள் செய்தால் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். தப்பும் தவறுமாக ஒரு மனிதனை பற்றி பேச தேவையில்லை. இன்னொருடைய உள்ரங்கமான வாழ்க்கை அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க போறது இல்லை என்றால் அதை பற்றி நீங்கள் பேச தேவையில்லை. அவர் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தினால் அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவான். இல்லை என்றால் அல்லாஹ் அவருடைய வேலையை செய்வான். சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ் வேண்டிய தேவையில்லை. அவருடைய விஷயத்திலே பேசக்கூடிய எல்லாரும் சுத்தமானவர்களா என்று ஒரு கேள்வி கேட்டால் இல்லை சகோதரர்களே. இஸ்லாமிய பதில் கொடுக்கலாம், யாரும் சுத்தம் இல்லை என்று கொடுக்கலாம். அதனால் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கொள்கையோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நாம் சந்தூக்கில் போகிற நேரம் எது ரசூலுல்லாஹ்வுடைய பூரணமான இஸ்லாமோ அந்த இஸ்லாத்தில் இருந்து மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள் சகோதரர்களே. மார்க்கத்தில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இன்னொரு பகுதியை குழி தோண்டி புதைத்து விட்டு நாங்கள் வீராப்பு பேசி அரசியல் முஸ்லிம்களாக இருந்தால் சகோதரர்களே, அல்லாஹ் என்னை உங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னவனாக எனக்கும் ஞானம் நீங்களும் அடிக்கடி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்லடியார்களாக மாறுவோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஆகிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்ற அல் குர்ஆன் வசனத்துக்கு ஒப்ப எல்லா துறைகளிலும் அகில இலங்கை தௌஹீத் ஜமாஅத் சான்று பகிர்ந்து முன்னேற்ற பாதையில் முழு மூச்சுடன் இயங்கி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அகில இலங்கை தௌஹீத் ஜமாஅத் ஒரு முழுமையான தீர்வாகும்.